ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகமும் வேத பாடசாலைக்கு அவளோடு வியாதி இல்லாத பரலோக வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் கேட்கிற வார்த்தைகளில் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவன் உங்களுக்கு அருள வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வேதவசனம் சொல்லுகிறது ஒரு அற்புத வாழ்க்கை என்று சொல்லுகிறது. மறுபடியும் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் அற்புத வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிற சத்தியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கதேமு ஆண்டவரிடத்தில் வரும்போதே நாங்கள் அங்க வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் வந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து என்ன சொன்னா, ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறார். தேவன் அவரோடு கூட இருக்கிறபடினால் அவர் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவில்லை, அற்புத வாழ்க்கை வாழ்ந்தார் என்று அந்த மத தலைவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் வியாதியில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் பிடிப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அதை பார்த்துதான் நிக்கதேமு இவ்வாறு சொல்லுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனா அங்க ஆண்டவர் சொல்லுகிற பதிலை பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு பிரதியுத்தரமாக, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார், காண மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த அற்புத வாழ்க்கையின் ரகசியமே மறுபடியும் பிறப்பதில் இருப்பதாக அவர் கூறுகிறார். மறுபடியும் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும், அதாவது புது மனிதன் புது சிருஷ்டி என்று சொல்லுகிறோமே, அவர்கள் ஒவ்வொருவரும் அற்புத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம், தேவனுடைய திட்டம். மறுபிறப்பிற்கு காரணமே ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருந்து அற்புத வாழ்க்கைக்கு நாம் மாற்றப்படுகிறோம். ஆகவேதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் நாம் செல்லும் அனுமதி சீட்டு இல்லாதவாறு அவருடைய ஜீவனையே நமக்கு மறுபிறப்பில் தந்தார். என்ன ஜீவன் அது? தேவனை தேவனாக வாழ வைக்கிறேன். அததான் அவர் சொல்றாரு. ஆனா அவனுக்கு அதை புரியல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆவியினாலும் ஜலனா தேவ வார்த்தையினாலும் பிரவாசிக்கும் பொழுதுன்றார். அப்ப பாருங்க, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவ வார்த்தையை சார்ந்து தேவ ஆவியினால் பிறக்கிறோம். இந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதும் தேவ வார்த்தையினால் தேவ ஆவியினால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6. அப்ப என்ன சொல்றாங்க? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக மாபெரும் பர்வமதே என்று ஆர்ப்பரித்தாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இங்க அதைதான் சொல்றாரு. அப்போ அவனுக்கு அது எவ்வாறு காணப்படும் என்பதை அங்க சொல்றதை பார்க்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது பரலோக ராஜ்யமே நமக்குள் வந்து விட்டதாக சொல்லுகிறார். லூக்கா 17 அதை சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லுவதற்கு ஏது விராமல் அது உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அததான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொண்டு வருகிறார். அது காற்றை போல இருக்கும். அந்த அற்புத வாழ்க்கை நீங்கள் வாழ்வதன் மூலமாக அதை நீங்கள் அறிய முடியும். மாம்சிய கண்களால் உங்களுக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவரின் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நமக்குள்ள கிறிஸ்து வந்த அந்த நாளிலே முழு பரலோகமும் நமக்குள் வந்து விட்டது. எதற்கு இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், பரிபூர்ண தேவனுடைய சுகம் நாம் மறுபடியும் பிறந்த நாளிலே நம் ஆவியிலே வந்து விட்டது. சுகம் எங்கேயோ பரலோகத்தில் இருந்து தேவன் நமக்கு அனுப்புவது அல்ல.
அது ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. அததான் நான் ஏற்கனவே எங்கள் சொல்லி இருக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். தெய்வீக சுகம் எனக்குள் இருக்கிறது. தெய்வீக சுகம் அது எனக்கு சொந்தமானது. அது என்னுடைய சுதந்திரம். இட்ஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். இட் பிலாங்ஸ் டு மீ. ஐ ஆல்ரெடி possess the divine health. ஏற்கனவே தேவனுடைய சுகத்தை என் ஆவியிலே நான் பெற்றிருக்கிறேன். இனி பெறப் போவதில்லை. தெய்வீக சுகம் மாத்திரமல்ல, பரலோகத்தில் நாம் எவைகளையெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ அவைகளை எல்லாம் நமது ஆவியிலே மறுபடியும் பிறந்த நாளிலே பெற்றுவிட்டோம். சரீர மீட்பு மாத்திரம்தான் பாக்கி இருக்கு. ஆனா இந்த சரீரத்துல ஆவியில் பெற்ற பாக்கியத்தை நாம் வாழ தேவன் நமக்கு ஆவியாகிய தெய்வத்தையும் தேவ வார்த்தையாகிய தேவனையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்தோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். இன்று வியாதியோடு நாம் வாழ்கிறோம் என்றால் தேவனுடைய திட்டத்தில் நாம் வாழவில்லை. தேவனுடைய சித்தத்தில் நாம் வாழவில்லை. வியாதி இல்லாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய தற்சொரூபமாக இருந்தார். அவருடைய தன்மையாக இருந்தார். எபிரேயர் 1 அதிகாரத்துல 3 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப சுவிசேஷத்தில் அவரை பார்க்கும்போது எந்த தன்மையை பார்க்கிறோம்? எந்த சொரூபத்தை பார்க்கிறோம்? குணமாக்குபவராகவே அவரை நாம் பார்க்கிறோம். அவர் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் சென்று உபதேசித்து பிரசங்கித்து வியாதியஸ்தலை சுஸ்தமாக்கினார். திரும்ப திரும்ப இது மத்தேயு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஜனங்கள் திரள் கூட்டம் அவரிடம் வந்ததற்கு காரணம் என்ன? அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு சுகம் பெற்றுக்கொள்ள வந்தார்கள் என்று அங்க லூக்கா 6:17 நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அவர் தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தேன் என்று யோவான் 6 சொல்றாரு. அந்த சித்தத்தை நமக்கு காண்பித்தார். என்ன சித்தம்? வியாதியில்லாமல் சுகமாக வாழ்வது. இது முதல்ல நம்ம இருதயத்துல தெளிவாக இருக்க வேண்டும். என்ன? தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் சாதாரண வாழ்க்கை அல்ல. ஒரு அசாதாரண அற்புத வாழ்க்கை. அதாவது இயேசுவானவர் சுவிசேஷத்தில் என்ன ரக வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதனாலதான் சொல்றாரு யோவான் 14:12, நான் போவேன் ஆகில் பரிசுத்த ஆவி அப்படின்னு பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வரும். அப்போ நான் செய்த கிரியை அப்படின்னா அந்த ஆவியானவர் உங்கள் மூலமாக கிறிஸ்துவில் என்னென்ன செய்தாரோ அவைகளையெல்லாம் அவரே செய்வார் என்று சொல்லுகிறார். அதான் அதனுடைய அர்த்தம். இதன நம்ம அங்க ஒண்ணுமே இல்லை, செய்வதெல்லாம் அவர்தான். ஆனா இந்த சத்தியத்தை நாம் அறியாதபடினால, ஐம்புலன் உணர்வினால் நாம் நடத்தப்படுகிறபடினால, தரிசித்து நடக்கிறபடினால, ஆவி மண்டலத்தில் நடந்த சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆவி மண்டலத்திலே இந்த புது மனிதன், புது சிருஷ்டி கிறிஸ்துவாய் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:17 சொல்வதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, எப்படி இருக்கிறோம்? வியாதியோடு இருக்கிறோமா? நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை மாற்ற வேண்டும். நம்முடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும். அதற்குத்தான் சொல்றேன், நாம் எவ்வாறு இருக்கிறோம்?
தேவனுடைய சுகம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்ப என் வாழ்க்கையில காணப்படுகிற வியாதியின் அறிகுறிகள் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, டெம்பரரி. காணப்படாத தேவ வார்த்தை சொல்லுகிற காரியங்கள் நித்தியமானது. எது? அவர் இருக்கிற வண்ணமாகவே தேவனுடைய சுகத்திலே நான் இருக்கிறேன். பரலோகம் சென்ற பின்பு மீட்கப்பட்ட சரீரத்தோடு நாம் இருப்போமே, அது சரீரத்தில் ஏற்பட்ட மீட்பை குறிக்கிறது. ஆனால் ஆவியிலே இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? பரலோகத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோமோ அப்படிதான் இருக்கிறோம். வேறு விதமாக நாம் இல்லை, வேறு விதமாக நாம் இல்லை. ஏன்? ஆண்டவர் அதைத்தானே சொல்றாரு. அவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியாகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். லூக்கா 4:18 வசனத்துல, ஏசாயா 61:2 1-2 வசனங்களை அவர் கோட் பண்ணி சொல்வதை நாம் பார்க்கிறோம். எதற்கு? குணமாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலையை சொல்ல என்று சொல்லுகிறார். விடுதலையின் ஊழியம், அப்படிதானே? சுகமாக்கும் ஊழியம் செய்ய. அப்போ நமக்குள்ள என்ன வந்திருக்கிறது? அந்த பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாகிய ஆவியானவரே வந்திருக்கிறார். வேறு விதத்தில் நான் இதை சொல்ல வேண்டுமானால், நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஜூபிலி, அப்படிதானே? யூபிலி வருடம் என்று உண்டு, 50ஆம் வருடம். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருந்தாலும் விடுதலை கூறி they will come back to their original possession. அவங்க பழைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வந்துருச்சு நீங்க சொல்றாரு, அப்படிதானே? to proclaim the acceptable year, அப்படிதானே? அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அங்க ஜூபிலியில பாருங்க, எப்போ அவங்க அந்த ட்ரம்பட்டை ஊதுறாங்க. நீங்க லேவியராகமம் 25 இல்ல 26 வரும். நான் வேணா உங்களுக்கு கரெக்டான வசனத்தை சொல்லிடுறேன். நான் வேகமா அதை சொல்லலாம்னு நினைச்சேன், அந்த வசனத்தை சொல்லிட்டாங்க. 25ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கலாம். அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, 9ஆம் வசனம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்காலம் சத்தம், எதுக்கு? யூபிலி வந்துருச்சுன்னு துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் அந்த எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நமக்கு பாவ நிவாரணம் சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் அதை போர்காஸ்ட் பண்ணி தான் அந்த தீர்க்க தரிசனம் தன்னில் நிறைவேறினதை வைத்துதான் இன்று உங்கள் காதுகள் கேட்க அது நிறைவேறினது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் பாருங்க என்ன சொல்றாரு, பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் குடிகளுக்கு விடுதலை கூறக்கூடவீர்கள். அதுதான் ட்ரம்பட். ட்ரம்பட் வாசிப்போ நம்ம சுவிசேஷம் என்னும் ட்ரம்பட்டை வாசிக்கிறோம். என்ன? ஜூபிலி, ஜூபிலி, யூ கேன் ரிட்டர்ன் டு யுவர் பொசிஷன். ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தாகணும். அவங்க எவ்வளவு கடன் பட்டு கடனுக்காக நிலத்தையோ பூமியோ கொடுத்திருந்தாலும் they will restore all. அதேதான் பிசாசாகிய சத்துரு ஆதாமை வஞ்சித்து பாவத்தின் மூலமாக நம்முடைய சுகத்தை திருடினான். சுகம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சாயல், தேவ சாயல், தேவ ரூபம், தேவனுடைய சுகம். அத பாவத்தின் மூலமாக உள்ளே வந்து திருடினவன் பிசாசு. அப்ப பாருங்க, வியாதிக்கு காரணம் அதன் மூலமா வந்தான் வைங்க. இல்ல நான் சொல்ல வரல, அதுதான் ரோமர் 5:12 சொல்றாரு. ஒருவன் மீறுதலின் மூலமாக மரணம்னா என்ன? வியாதி பூமியில் வந்தது. அங்க
அது ஒருவன் அந்த பாவம் செய்வதற்கு காரணமாயிருந்தவன் யாரு? பிசாசு. ஆகவே இந்த வியாதிக்கெல்லாம் அவன் உள்ள வரான். அந்த பாவத்தின் மூலமாக வியாதியை கொடுக்கிறான். இருதயத்துல தெளிவாக இருக்க வேண்டிய காரியம், இந்த சுகம் தேவன் எனக்கு கொடுப்பது. தேவனிடத்துல சுகம்தான் இருக்கு, பரலோகத்துல சுகம்தான் இருக்கு, அங்க வியாதி இல்ல. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் வியாதி கொடுப்பவர் அல்ல, வியாதி கொடுப்பவன் பிசாசு. வியாதியை கொடுப்பவன் பிசாசு. அப்போ அது நம்ம அப்போஸ்தலர் 10:38 ரொம்ப தெளிவா சொல்றாருல்ல, பிசாசின் பிடி, வியாதியோடு இருப்பது பிசாசின் பிடியில் இருப்பது. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி பரலோக ராஜ்யம் உங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். லூக்கா 9 சொல்றாரு 6 அதை யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, பிசாசின் பிடியில். அதே தான் நாங்க லூக்கா 13 என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை 18 வருடமாக பிசாசு கட்டி இருக்கிறான். அப்படிதானே? அப்போ வியாதி பிசாசின் கட்டு, வியாதியின் ஆத்தர் பிசாசு. அப்படிதானே? வியாதியின் காரண கர்த்தா பிசாசு. அப்ப பாருங்க, அந்த விழுகையின் விளைவு வியாதி. ஆதாம் விழுகையின் விளைவாக வந்தது வியாதி. ஆனா நமக்கு பெற்றது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நிவாரணத்தினால், அட்டோன்மெண்ட் வந்தது என்ன? தேவன் நீதியும் தேவ சுகமும். ஆதாமின் மீறுதலினால் பாவமும் வியாதியும் உலகத்தில் வந்தது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படுதலினால், அந்த கல்வாரி பரிகாரத்தால் என்ன வந்தது? தேவன் நீதியும் சுகமும் வந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் விளைவு வியாதி, நீதியின் விளைவு தெய்வீக சுகம். அப்போ நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாய் இருக்கிறோம். அப்படிதானே? 2 கொரிந்தியர் 5:21 அது தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவம் ஆக்கினார். நம்மை தேவன் நீதியாக்கினார். நம்மை தேவன் நீதியாக்கினார். அப்போ தேவன் நீதியானவர்களுடைய விளைவு என்னதான்? தேவ சுகம்தான். நான் நீதிமான் என்று விசுவாசித்தேன் என்றால் வியாதியோடு வாழ மாட்டேன். இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்றான், அவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடுனால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டபடினால வியாதிகள் எல்லாம் நீக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கனும் அப்படித்தான் சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 33:24. அப்ப பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், வியாதி நீக்கப்பட்டவன், சாபங்கள் நீக்கப்பட்டவன். ஏன்? பாவம் விளைவு, சாபம் வியாதி, அந்த மூல காரணமே நீக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் காஸ் அண்ட் எஃபெக்ட். the principle of cause and effect. காரணமும் அதன் விளைவும். அப்போ இந்த வியாதிக்கு காரணம் பாவம். அந்த காரணம் நீக்கப்பட்டால் அதன் விளைவும் நீக்கப்படுகிறது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா சபை ஏனோ அந்த பரிகாரத்திலே பாவம் நீக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா அந்த பாவம் நீக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டோமானால் அதுதானே இதற்கு காரணம். தி எஃபெக்ட் ஆஃப் சின் காஸ் சிக்னஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ இந்த வியாதி என்பது அதனுடைய விளைவு.
பாவத்தின் காரணமாக வியாதி வந்தது, விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ அந்த மூல காரணமே நீக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? மூல காரணமே நீக்கப்பட்டது என்றால், மூல காரணமே நீக்கப்பட்டது என்றால் என்ன பண்ணணும்? வியாதி இல்லாத வாழ்க்கை தான் வாழணும். ஐயா, இந்த ஒரு பாக்டீரியா, டைபாய்டு பாக்டீரியா உங்க சரீரத்தில் இருக்கு, அதனால உங்களுக்கு டைபாய்டு ஃபீவர், டயரியா எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. காசு என்ன? அந்த பாக்டீரியா, அப்படிதானே? கொரோனா வைரஸ், அதுதான் காரணம். அது நீக்கப்பட்டால் அதுக்கப்புறம் அதோடைய விளைவு இருக்க முடியுமா? அததான் காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ அதோடைய காரணமே நீக்கப்பட்டது, அப்ப அதன் விளைவு இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. இத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே எதனாலதான்? அங்க விளைவினால, எந்த ஆதாமுடைய பாவத்தின் விளைவினால வியாதி வந்தது போல, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியையாகிய பாவ நிவாரணத்தால், பரிகாரத்தால், சிலுவை பரிகாரத்தால், மீட்பின் கிரியையினால் பாவம் நீக்கப்பட்டது. ஐயா, பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவம் நீக்கப்பட்டது. பழைய இடம்படிகளும் மூடப்பட்டதுன்றாரு. ஆனா இங்க அப்படி இல்ல, நீக்கப்பட்டது. ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு? எவனுடைய பாவங்களை தேவன் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ரோமர் 4 அதிகாரம் 6-7 வசனத்துல, 32ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பவுலடிகளார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன பாக்கியவான்கள்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய பாவங்களை நினைவு கூறுவதில்லை. அப்படின்னா முற்றிலுமாய் நீக்கப்பட்டது, முற்றிலுமாய் நம்மை விட்டு நீக்கப்பட்டது. நாம் பாவமே இல்லாதவர்களாக பார்க்கிறார். அப்ப பாருங்க, the very cause which resulted in sickness is totally removed. அப்ப அங்க வியாதிக்கு இடம் எங்கங்க? வியாதிக்கு இடமே இல்லை. பிசாசு தவறான போதனையினால விழுந்து போன உலகத்துல, மீட்கப்படாத சரீரத்துல வியாதியோட தான் வாழ்வோன்றோம். ஐயா, நாங்க வியாதி இல்லாம அதாவது வியாதியே பட முடியாதுன்னு நான் சொல்ல வரல, திரும்பவும் சொல்றேன். பாவமே செய்ய முடியாது, வியாதியே பட முடியாதுன்னு சொல்ல வரல. ஏன்? மனிதனை சுய சித்தம் உள்ளவனாக சிருஷ்டித்திருக்கிறார். அவன் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ்ந்தால் அவ்வாறு வாழ முடியும். அது அவனை சார்ந்தது. ஆனா ஆண்டவர் ஒரு வியாதி இல்லாத அற்புத அதிசய வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா காரியங்களையும் செய்து விட்டார். நம்மை அவ்வாறு புது சிருஷ்டியாக உருவாக்கி விட்டார், சிருஷ்டித்து விட்டார். இந்த புது சிருஷ்டி வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எல்லாவற்றையும் தயார் பண்ணிட்டார். ஆனா இப்ப என்ன சொல்லிடுறாரு? உனக்கு முன்னால வச்சுட்டேன், யூ சூஸ். நீ வியாதியோட வாழ்றியோ சுகத்தோட? நீங்க சொல்லுவீங்க, எந்த மடையனானும் வியாதியோட வாழதை சூஸ் பண்ணுவானான். அந்த மடத்தனத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால். என்ன அறிவு இல்ல? எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவன், eternally forgiven, eternally righteous, நிச்சயமாக நீதியானவன். அந்த வெளிப்பாட்டு அறிவு இல்லை. அந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்தா பவுலடிகளார் கூட என்ன சொல்ற? ரோமர் 5:17 அவருடைய பரிபூர்ண கிருபையையும் இலவசமாய் கொடுக்கப்பட்ட தேவன் நீதியையும் பெறுகிறவர்கள் ஆளுகை எதை? வியாதியையும் கூட தான் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். இப்போ தாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் அறியவில்லை, தங்கள் ஆவியிலே மறுபிறப்பிலே பெற்றதை அறியவில்லை.
ஆகவேதான் சங்காரமாகிறாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்க ஆண்டவர் கூட சொல்றாரு பாருங்க, யோவான் 17:17 அங்க பரிசுத்தமாக்கும் சொல்றாரு. அது ஆவியை குறித்து சொல்றதா இருக்கலாம். ஓகே. நான் இங்க என்ன சொல்ல வரேன், சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை குணமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப பாருங்க, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ஒரு காரியம், அது பேரு தான் சத்தியம். சுகமான இயற்கை கட்பாற்பட்ட அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு வைத்திருப்பது சத்தியம். அது உம்முடைய வார்த்தையே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். அதுதான் அங்க சாரி யோவான் 15:3 சொல்லுது பார்க்கலாம். சுத்தமாக குணமாக்கி இருக்கிறீர். இப்போ நாம் சுகமாக தான் இருக்கோம். ஏன்னா வார்த்தையினாலே நாம் பிறந்தவர்கள். ஆனா அதில் நிலைத்திருந்தால் அந்த சுகம் என்ற கனி உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் என்று அங்க யோவான் 15 சொல்லுவதை பார்க்கிறோம். எதில் நிலைத்திருக்கணும்? வேதவசனம் சொல்லுகிறது இல்ல, அதில் ஏன் அந்த வசனம் தான் உங்களை சுகமாக்கும் என்று சொல்லுகிறார். தேவ வார்த்தை தான் சுகமாக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் இந்த தேவ வார்த்தையின் மகத்துவத்தை சபை அறியவில்லை. போன வாரம் உங்களுக்கு அதை தான் நான் டீட்டெயிலா சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக நாம் நினைக்கிறோம், வேண்டாத காரியமாக. we are taking it very lightly. ஆனா இந்த மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிக்கு பிரதானமே தேவனுடைய வார்த்தை தான். அவன் தேவனுடைய வார்த்தையினால் தான் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 4:4. அப்படிதானே? அதுதான் இந்த உள்ளான மனிதனுக்கு சாப்பாடு, போஷாக்கு என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தின் மகத்துவத்தை ஒருவன் அறிந்தபடினால ஒரு ஆட்டு இடையன், அப்படிதானே, அவங்க அப்பா கூட அவன் ஒரு ஸ்பெஷலா பார்க்கல. கடைசியா பிறந்தான், ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு அனுப்பிட்டார். மீதி பசங்கள்லாம் ஆர்மிக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டாங்க, நல்ல இதுக்கு. ஆனா இவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது கூட அவனை யாரும் கன்சிடர் பண்ணல, ஆண்டவரா தான் பிடிச்சி இருக்கிறார் அவன். அப்ப யோசித்து பாருங்க, அப்பேற்பட்டு ஒதுக்கப்பட்டவனை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்துகிறார் பாருங்க. ஒரே காரணம் என்னங்க, அவனுக்கு அப்பொழுது இருந்த கொஞ்சம் வேத புத்தகத்தின் சில பாகங்கள், அப்படிதானே, அவன் வாழ்றதுக்கு முன்னால இருந்த காலத்தை யோசிச்சு மோசே எழுதின புத்தகங்கள் இருந்திருக்கும், அப்படிதானே. அதுல அவன் இரவும் பகலும் தியானமாயிருக்க காரணம் என்ன? அது என் இருதயத்தின் பிரியம் என்று சொல்லுகிறான், என் மனம் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். அவன் மனம் அந்த 119 சங்கீதத்தை, சங்கீதம் 1 சொல்வதை பார்க்கிறோம். 119 சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை தடவை மன மகிழ்ச்சின்னு சொல்றத கவுண்ட் பண்ணி பாருங்க. தியானத்துக்கு மேல அது ஏன் அவன் இரவும் பகலும் தியானம் இருப்பதற்கு காரணம், அதை ஒரு பெரிய பொக்கிஷமா அவன் கருதுகிறான். அதனால தியானம் பண்றான். அதை தியானம் பண்ணனால அது வசன இருதயத்துல நிலைத்து இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வானத்திலே நிலைத்திருக்க பண்ணிவிட்டார். சங்கீதக்காரன் தன் இருதயத்திலே நிலைத்திருக்க பண்ணிட்டான். அவன் துர்ச்செய்தியை கேட்பதினால், எப்படின்னா டாக்டர் ஒரு பிளட் டெஸ்ட பார்த்து இப்படி சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் பதறி போறாங்க. அவன் பதறி போக மாட்டான். அவனுக்கு வந்த துர்ச்செய்திக்கு கணக்கே இல்லை. அவன் ஃபேஸ் பண்ண ட்ரபிள்ஸ். ஆனா அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். 112 சங்கீதத்தில் அவன் சொல்றான், அப்படிதானே, உறுதியா இருக்கும், திடனா இருக்கும். சத்துருக்களின் சரி அப்படின்னு எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை மாறும் வரை அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். காரணம் என்னங்க? இந்த வேத வசனத்தின் மகத்துவத்தை அறிந்தவன். அதனாலதான் அங்க பாக்குறோம் 119 சங்கீதம் 19 வசனம் அவன் சொல்றான். வேதத்தில் 19-18 நினைக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு?
வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். அப்படித்தானே ஜெபிக்கிறான். வேதத்தில் உள்ள அப்ப பாருங்க, இந்த புத்தகம் ஒரு அதிசய புத்தகம். வேத புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல. நானும் நீங்களும் அதிசய வாழ்க்கை வாழ்வதற்கான வல்லமை, பொட்டன்ஷியல், மகத்துவம், திறமையை தரும் ஒரு வல்லமையான புத்தகம், அற்புத புத்தகம். இட்ஸ் a miracle book. It's a supernatural book. The very life of God is in God's word. இங்க எழுதப்பட்டவைகள் எல்லாம் போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருக்கு இருந்த எண்ணம் என்ன? What was his attitude towards the Bible? வேதத்தை குறித்த அவருடைய கருத்து என்ன? What was his estimate? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவன் சொன்னது, சொல்லப்பட்டவைகள். தேவன் சொன்னது அப்படித்தானே சொல்றாரு 10:34 யோவான்ல. அது அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இட் இஸ் நாட் ஆன். தேவன் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, இது தேவன் இதில் எழுதி நமக்கு கொடுத்து இருக்கிறார். யார் சொன்னது? அங்க உள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, எசாயா அல்ல, மத்தேயு அல்ல, பேதுரு அல்ல, மோசேயாவும் அல்ல, சங்கீதகாரனும் அல்ல. யாரு? தேவ ஆவியினால் இவர்கள் எல்லாம் தேவன் சொல்லுபவைகளை எழுதி வைத்தார்கள். அதனாலதான் அங்க 10:34, 35 அந்த 2 சத்தியம் ஆழமா இருதயத்துல போக வேண்டும் என்று சொன்ன என்ன? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை. இந்த விசுவாசம் முதல்ல ஆண்டவருக்கு இருந்துச்சு இல்ல? அந்த யோவான் 10:34 அதெல்லாம் போன வாரமே சொன்ன, அதை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணணும் கூட உங்களுக்கு சொன்னேன். அந்த அதுதான் அஸ்திபாரம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் தேவ வார்த்தையில் கட்டப்படுகிற அஸ்திபாரம். அததான் மத்தேயு 7 என்ன சொல்றாரு? கண்மலையின் மேல், தேவ வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு எவ்வளவுதான் பெருங்காற்று, புயலு, சூழ்நிலை என்னதான் பிசாசு சூழ்நிலைகள் மூலமாக அப்படிதானே வசனத்தை திருட முயற்சித்தாலும் அது அப்படி நிக்குமா? வசனத்துல உறுதியா நிலைத்து நிற்கைய அது வேத வார்த்தையில் கட்டப்பட்ட வீடு என்று சொல்லுகிறார். கட்டப்பட்ட வாழ்க்கை, வேத வசனத்தில் கட்டப்பட்ட வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தில் வாழ வேண்டுமானால் வேத வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். அதுதாங்க மத்தேயு 7 சொல்றாரு. லூக்கா 6 அந்த கடைசி 47, 48, 49 வாசிக்கும் பொழுது அங்க சொல்வதை பார்க்கலாம். என்ன? வேத வசனத்தை ஆழமாய் தியானித்து, அப்படிதானே? அதுல கட்டப்படும் போதுதான் அடுத்தவன் என்ன பண்றான்? வேத வசனத்தை தியானிக்கல. அதுதான் பிரச்சனை இப்ப சபையில. இந்த அற்புத வாழ்க்கை வாழ முடியாமல் இருப்பதற்கு அஸ்திபாரம் போடல. அந்த விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தான். அந்த விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் தேவ வசனம் தான். தேவனது வார்த்தை, வேத வசனம் தேவனது வார்த்தை, வேத வசனம் தேவனது வார்த்தை, வேத வசனம் தேவன் என்னோடு பேசும் வார்த்தை. அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில என்ன சொல்வார்? 35 யோவான் 10:30 தவறாததா இருக்கிறது என்று சொல்வார். அடுத்து அவருடைய கருத்து என்ன? It can never fail. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஆண்டவருடைய வசனம் இப்படி சொன்னா அப்படிதான் நான் இருக்கேன், அதற்கு மாறா இருக்க முடியாது, அது அப்படிதான் நடக்கும், வேறு விதமாய் நடக்காது. அந்த ஆண்டவர் அதான் சொல்றாங்க, வேத வசனமும் தவறாததாய் இருக்க. இட் கேன் நெவர். வேத வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவருக்கு எரிஞ்சு பாருங்க. அதனாலதான் பாருங்க, நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், நீங்க சுவிசேஷம் முழுசா பாருங்க. அவர் ஆதியாமத்தில இருந்து முழுமையா சின்ன தீர்க்கதரிசி வரைக்கும் எல்லாவற்றையும் எடுத்து கோட் பண்ணுவதை நம்ம பார்க்கலாம்.
அவர் வாயை திறந்தா, ஏன் அவ்வளவு தூரத்திற்கு வேத வசனத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். எதுவுமே என்னுடைய கருத்து என்று அவர் சொல்லவில்லை. நான் இப்படிதான் நினைக்கிறேன், என்னிலும் தேவ ஆவி இருக்கு அப்படி கூட அவர் சொல்லல. எப்படி சொல்றாரு? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருப்பவைகள் தேவனால் சொல்லப்பட்டவைகள். அவர்தானே சொல்றாரு 10:34. தேவ வார்த்தை, தேவ வசனம், அது வேதத்தின் வார்த்தை. வேதத்தின் வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறார். அந்த சொல்லிட்டு தான் தேவனுடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, 2 சத்தியத்தையும் அவங்க சொல்லிடுறாரு. இது அந்த உறுதி வந்துச்சுன்னா நம்ம வியாதியோடு இருக்கிறோமான்ற சந்தேகமே வராது. ஏன் வேத வசனம் குணமானீர்கள் சொல்லுது, இயேசு சுமந்தார்ல சொல்லுது. நகரவாசிகள் வியாதியோடு இருக்கிற சொல்லுவதில்லைன்னு சொல்றாரு. வாதை அணுகாதுன்னு சொல்லுது. யார் சொல்றாரு? தேவன் சொல்லுகிறார். வேத வார்த்தைகள் எல்லாம் தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை. நான் ஏற்கனவே சொன்ன 2 தீமோத்தேயு 3:16 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். தேவ மனிதர்கள் தேவ ஆவியால், அதாவது காட் பிரீத் அப்படின்னு தியோனோஸ்டோசிஸ் அப்படின்னு, அதாவது அவருடைய சுவாசத்தால், தேவ சுவாசத்தால் எழுத. அப்ப பாருங்க, இது தேவனுடைய சுவாசம் என்றே சொல்லுகிறது. தேவனை தேவனாக்குகிற சுவாசம், காட் பிரீத். உங்களுக்கு எனக்கு சுவாசம் நின்று போனா முடிஞ்ச அததான் சொல்ல, அவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்ல வருகிறேன். அதனாலதான் சங்கீதக்காரன் எல்லாவற்றை விட இதை பிரதானமாக பார்க்கிறான். அதனால்தான் ஆண்டவர் இந்த மரியாளை மெச்சிக்கொள்வதற்கு காரணம், மரியாள் இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. மார்த்தாள் அப்படி அல்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று. ஐயா, இத புரிந்து கொண்டினா இதோடைய மகத்துவம், அதாவது தேவனும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. யோவான் 1 முதல் 4-5 வசனத்திலே சொல்லிடுறாங்க. அப்படிதானே? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு தான் சொல்றார். அப்ப பாருங்க, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனுக்கு என்னென்ன இருக்கிறதோ அவையெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதுதான் சொன்னேன், தேவனுக்கு இருக்கிறது, தேவ வார்த்தையில் இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் தேவனை தேவனாக்குகிறது. வார்த்தையில ஜீவன் இருக்கு. என்ன ஜீவன்? தேவனுடைய ஜீவன். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அதிகாரம் எல்லாம் தேவனுக்கு இருக்கிறதோ அந்த அதிகாரம் எல்லாம் வார்த்தைக்கும் இருக்கிறது. அப்படித்தானே? என்ன வல்லமை எல்லாம் தேவனுக்கு இருக்கிறதோ அந்த வல்லமை எல்லாம் அந்த வார்த்தைக்கும் இருக்கிறது. ஆனா நம்ம வார்த்தைய அவ்வளவு தூரத்திற்கு நம்ம அறிந்து கொள்ளவில்லை. We are not understood the glory of the word of God. அதனுடைய மகத்துவத்தை நாம் அறியவில்லை. அந்த வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தோமானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். அற்புத வாழ்க்கை தான். அதுதானே நம்முடைய விசுவாசம். அவன் ஆண்டவர் அதுதானே சொல்றாரு, அஸ்திபாரமே அதுதானே சொல்றாரு. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து வேதத்துல என்னென்னலாம் சொல்லுதுன்னு வேதத்தை நான் சில காரியங்களை போன வாரம் உங்களுக்கு காண்பிச்சேன். நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் பாருங்க, வேத வசனம் சத்தியமும் சமூலம் என்று சொல்லுகிறார். வேதவசனத்தை குறித்து நீங்க ஆராய ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் ஆரம்பம், அதுதான் முடிவு எல்லாவற்றுக்கும். அதுல ஒண்ணு கூட நீங்களும் நானும் கூட்ட முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்துட்டாரு 22 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஏன்? எல்லாமே அவர் சொல்றது அப்படியே, அது ஒண்ணு யாருமே கூட்ட முடியாதுங்க, குறைக்கவும் முடியாது. அவர் சொல்றது அப்படியே, அது அப்படியே நடக்கும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. ஏன் தேவனுடைய வார்த்தை நடக்கும்?
அங்க சங்கீதக்காரன் நல்லா புரிந்தவர் 33:6-9 சொல்றான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாகும். அந்த இடம் அவர் சொன்னா சொன்னதுதான். அது அப்படி ஏன் அவர் பொய் சொல்ல முடியாது? அவருடைய வார்த்தையில சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் சிருஷ்டி கர்த்தா, அந்த வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? நகரவாசிகள் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவது இல்லை. அப்படிதானே? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ணேன், சகல வியாதியையும் உன்னை விட்டு விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, பயப்படுகிற கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணுவது இல்லை. இதெல்லாம் அவர் சொன்னது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவர் உன் வியாதியை சுமந்தார், உன்னுடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் அவர் சொன்னது. அப்ப என்ன ஆகும்? அவர் சொல்ல ஆகும். அந்த உறுதி திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும். அவருடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அதுல ஒரு உறுப்பு கூட ஒழியாது என்றார் 5ஆம் அதிகாரத்துல மத்தேயுல 24:35 வரும் சொல்றாரு. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஏங்க இது அற்புத புத்தகம். ஒரு இன்ச்சு ஒரு கமா கூட மாத்த முடியாது. இட் வில் பி தேர் எட்டர்னலி. நித்தியமான வார்த்தைகள், நித்திய தேவனின் நித்திய வார்த்தைகள். அப்ப அந்த மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். அதனாலதான் அவன் ஜெபிக்கிறான். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துள்ளோம். எல்லா அதிசயமும் அற்புதமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையும் வேத வசனத்துல தான் இருக்கு. அவர் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலாவது தம்முடைய வார்த்தையை தான் அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்கிறார், காத்துக் கொள்ளுகிறார். 107 சங்கீதம் 20 நம்ம வாசிக்கிறோம். அதேதான் ஏசாயா 55 அவர் சொல்வதை பார்க்கலாம். 8 இருந்து அப்படியே அந்த 11 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்வதை பாருங்க. அவருடைய வார்த்தை அனுப்பிதான் காரியத்தை செய்கிறேன்றார். எப்படி மழை பெய்து அதே மாதிரி என் வார்த்தையை அனுப்பிதான் நான் எல்லாம் செய்கிறேன்றார். அவர் வார்த்தையை அனுப்பாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். அது போல அப்படின்றார். 10 ஆரம்பிக்கும் பொழுதே அதை அப்படிதான் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, வார்த்தையை அனுப்பிதான் செய்கிறார். சொல்றது சொல்லாரு, நான் அனுப்புகிற வார்த்தையை அனுப்பிதான் செய்யறேன். ஒண்ணு நல்லா நீ புரிஞ்சுக்க, என் வார்த்தையை பற்றி அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புவது. அப்படின்னு நான் அனுப்பிட்டேன்னா அதை செய்யற வல்லமை எல்லாம் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. இதையும் நம்ம அடிக்கடி சொல்லணுங்க. நான் சுகம் பெற வேண்டுமானா அந்த சுகத்தை தரும் வல்லமை வேற எங்குமே இல்ல. அந்த சுகத்தை பற்றி சொல்லுகிற 1 பேதுரு 2:24 அந்த வார்த்தையிலே இருக்கிறது. மத்தேயு 8:17 இருக்கிறது. ஏசாயா 53:4-5 இருக்குது. சங்கீதம் 91:10 சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வார்த்தையில் தானே இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேற எங்கல்ல. ஏன்? அதுதான் லூக்கா 1:37 நான் சொன்னேன். அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் சுகத்தை பெறுவதற்கு நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இட் இஸ் சோ சிம்பிள். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிட்டாரு. அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறது. ஆனா அந்த வல்லமை அவளுக்குதான் விசுவாசம் வேண்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தரால் சொல்லப்பட்டது தேவனுடைய வார்த்தை, வேதத்தின் வார்த்தை. அது நிறைவேற வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும் என்று அங்க சொல்லுகிறார். அதேதான் ரோமர் 1:16 சொல்றாரு. ஆண்டவரும் திரும்ப திரும்ப விசுவாசத்தினால் தான் உனக்கு எல்லாம் ஆச்சுன்னு சொல்லி சுவிசேஷத்துல சொல்றாரு. பவுலடிகளார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை சொல்லுவதையும் நாம பார்க்கிறோம். 4 தடவை வேதத்தில் அது அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீங்களும் நானும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு தரம் விளம்பினான், 2 தரம் நான் கேட்டேன் சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப பாருங்க எவ்வளவு தூரத்திற்கு அதை தியானித்திருப்பான். ட்வைஸ் ஐ ஹியர்ட் இட் என்றான். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவதை நன்கு தெரிந்தவன். அதனாலதான் அதை அவன் எழுதி வைத்திருக்கிறான் சங்கீதத்தில். எப்படி ஆண்டவர் காரியங்களை விடுவிக்கிறார், எப்படி சுகமாக்குகிறார், எப்படி நமக்கு அற்புதங்களை செய்கிறார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி அது சொல்றாரு. கலாத்தியர் 3:4-5 சொல்றாருல்ல, விசுவாச கேள்வியினால் அதை செய்கிறார். விசுவாசம் அந்த வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. அப்ப அதையும் அங்க சொல்லிடுறாரு. ஐயா, இந்த வியாதி இல்லாத சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வல்லமை அந்த வார்த்தையில் தானே இருக்கிறது. நான் அதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வார்த்தை in itself, it has the power to do what it says. It has the ability and potential to do what it says. அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை குறித்து மகத்துவத்தை அங்கு அவ்வாறு சொல்வதை பார்க்கிறோம். அததான் விதைக்கிறவன் ஓமையில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார். விதைக்கிறவன் எதை விதைக்க புறப்பட்டானா? விதை தேவனுடைய வசனம். லூக்கா 8:11 நம்ம சொல்லுவதை பார்க்கிறோம். 10-11 வசனங்களில. அப்ப பாருங்க, வேத வசனத்துல விதையாக கொடுத்து விட்டார். எதற்கு? எனக்கு சுகம் வேணுமா? அதற்கு ஒரு விதையை கொடுத்துட்டார். எனக்கு செழிப்பு வேண்டுமா? அதற்கு ஒரு விதையை கொடுத்துட்டார். அப்படிதானே? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் தேவைகளை எல்லாம் பூரணமாக செழிப்பாக்குவார். அந்த விதையை கொடுத்துட்டாரு. அப்படிதானே? அவர் தரித்திரராகி உன்னை ஐஸ்வர்யனாக்கி விட்டார். விதையை கொடுத்துட்டாரு. நீதிமானா வாழணுமா? அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கி விட்டார். ஆசீர்வாதமா வாழணுமா? அவர் சாபமாகி என்னை ஆசீர்வாதம் விதையா கொடுத்துட்டாரு. சுகமா வாழணுமா? அவர்தாமே நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். விதையா கொடுத்துட்டாரு. அப்போ பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு விதைதான் தேவனுடைய வார்த்தை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டது விதை ரூபத்தில் தேவ வார்த்தை. எப்படி ஒரு சின்ன விதை, அதை நம்மளால இமேஜின் பண்ண கூட முடியல. சச் a ஸ்மால் சீட் எவ்வளவு பெரிய மரத்தை உண்டு பண்ணி எவ்வளவு கனிகளை உண்டு பண்ணுகிறது. அப்ப பாருங்க, அந்த கனியை உண்டு பண்ணுகிற வல்லமை அந்த விதையில இருக்கிறது. அததான் சொல்றாரு, சுகத்தை ஆகிய கனியை கொடுக்கிற வல்லமை அந்த விதையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்க அந்த விதைக்கிற ஓமைய திரும்ப திரும்ப எல்லா விசேஷமா 13ஆம் அதிகாரத்துல மத்தேயுல சொல்றாரு பாருங்க. ஏன் அவங்க சுகமாகலன்னே சொல்றாரு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா போட்டா எப்படி சுகமாக முடியும் தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும் மனம் அந்த வார்த்தையினாலே மாற்றப்படாமலும் இருதயத்தில் உணராமலும், இந்த 4 காரியத்தை சொல்றாரு. ஏன் குணமாகல? ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழல? அப்ப அப்படியே மாத்தி போடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த காதுகளால கேட்கணும், கண்களால பார்க்கணும். அந்த வார்த்தை சொல்லுகிறதை காதில் கேட்பது மாத்திரமல்ல, கண்களில் பார்ப்பது மாத்திரமல்ல, இருதயத்திலே படம் உண்டாக்கணும். அததான் உணரணும். அது என் கண்களை விட்டு பிரியாது இருக்கணும். என் மனம் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? குணமானீர்கள். அதான் மாற்றப்பட வேண்டும். என்னுடைய நினைவு இதுவரைக்கும் வேறு விதமா இருக்கலாம். என் ஐம்புலன் உணர்வினால எனக்கு வியாதி இருக்கு, டாக்டர் சொன்னாரு, பிளட் டெஸ்ட் சொல்லிச்சு, என் அறிகுறி சொல்லுது, என் சரீரம் சொல்லுதுன்னு இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையினால அந்த மனம் மாற்றப்படாதபடினால், மனம் திரும்பாதபடினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள ஆண்டவர் குணமாக்கவே அந்த அவங்களுக்கு கொடுத்த
தெய்வீக சுகத்தை வாழ முடியலன்னு வேதவசனம் சொல்லுது. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும் இருதயம் உணர்றதுனாலும் ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தாங்க கொடுத்திருக்காரு. கேட்கிற காதுகள் காண்கிற கண்களுக்கு தான் கொடுக்கிறாரு. குருடர் பார்க்க செவிடர் கேட்பாங்கன்றார். எப்போ? உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றது அங்க நம்ம பார்க்கிறோம். அந்த 30ல இருந்து 35 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தெளிவா வரிசையா சொல்லி கொண்டு வருவார். அந்த 5 அதிகாரத்திலையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். நம்முடைய காதுள்ளவன் கேட்க கடவன்றாரு. நமக்கு கேட்க ஆவியானவர் இருக்காரு. உதவி செய்ய அதை பார்க்க படம் பிடித்து பார்க்க ஆவியானவர் இருக்காரு. எண்ணங்களை மாற்ற ஆவியானவர் இருக்காரு. நம்மை மறுரூபப்படுத்த வார்த்தையை கேட்டு பார்த்து எண்ணங்களை மாற்றி மறுரூபப்படுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எல்லாமே அந்த வார்த்தையில இருக்கின்றாருங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல வந்தது. The supernatural life is available in the seed form in the word of God. அப்ப பாருங்க, இந்த வேத புத்தகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட புத்தகம். அங்க ஏசாயா 55ல என்ன சொல்றாரு? அது வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அப்படிதானே? அது எதுக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றும் என்று சொல்லுவார். அந்த விசுவாசம் நமக்கு ஏன் வேதவசனம் சொல்லுது என்ன செய்யும்னு சொல்லி. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு அந்த விசுவாசம் இருந்ததை பார்க்கிறோம். தாவீதுக்கு அந்த விசுவாசம் இருந்ததை பார்க்கிறோம். வேதத்தில் வாழ்ந்த அற்புத மனிதர்கள் எல்லாம், விசுவாச வீரர்கள் எல்லாம் என்ன? அந்த வேத வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம். இது அற்புத புத்தகம். அவர்கள் அற்புத பரலோக வாழ்வை பூமியிலே வாழ்ந்தார்கள். பிகாஸ் இந்த வேத வார்த்தையை சார்ந்து அந்த விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள். இந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தவர்கள். அதுதான் அங்க ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த வார்த்தைக்கு நாம ஏன் அந்த வார்த்தை அங்க சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியமும். 160, 119, 160 சொல்வதை பார்க்கலாம். 138ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மிகவும் உண்மையானவைகள். திரும்ப திரும்ப சொல்லும். தேவனுடைய சாதனம் இல்ல, அது சத்தியம் என்று சொல்லுகிறான், அது நியாயம் என்று சொல்லுகிறான், மிகவும் உண்மையானவள் என்று சொல்லுகிறான். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஏன்? இது இருதயத்துல ஆழமா போனோம். இது போயிடுச்சுன்னா நமக்கு அறியாம வசனத்து மேல ஒரு தாகம், ஆசை, பசி எல்லாமே உண்டாகும். அங்க என்ன சொல்ற பாருங்க, 130ல என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து ஞானியாக்கும், உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் தரும். இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஆனா வசனம் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தரும். எப்படி? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழுகிறதுக்கு. அது அது எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு வாயை திறந்தேன்னு 131ல சொல்றான். ஆனா 162ல பாருங்க, மிகுந்த கொள்ளையுடைமை கண்டுபிடிக்கிறது மகிழ்ந்து போல வார்த்தையில மகிழுகிறேன்றான். அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய மகிழ்ச்சியெல்லாம் வார்த்தை தான் என் இருதயத்தின் மன மகிழ்ச்சின்னு அவன் சொல்வதை பார்க்கிறான். இங்க 140ல என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள், சத்தியம் சமூலம் என்று சொல்லுகிறார் 160ல. ஆனா இங்க என்ன சொல்றான்? மகா உண்மையானவைகள், நீதியானவைகள். 140ல பாருங்க, புடமிடப்பட்டது. 12ஆம் சங்கீதத்துல அதான் சொல்றான், 7 தரம் புடமிடப்பட்டது. அங்க 18ஆம் சங்கீதத்திலும் புடமிடப்பட்டதான் சொல்றான். புடமிட என்ன? இட் ஹஸ் பீன் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட், இட்ஸ் பியூர். அவ்வளவு 19ஆம் சங்கீதத்தில் அதை சொல்வதை நம்ம பார்க்கலாம். 147 பாருங்க, அது சத்தியம், உம்முடைய வேதம் சத்தியம் என்று சொல்லலாம். திருப்பி அடுத்தது மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அங்க 151ல என்ன சொல்றான் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை, மிகுந்த உண்மை, உண்மை சத்தியம் அப்படின்னு அவன் நிறைய சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். 172ல என்ன சொல்றான் பாருங்க, அவைகள் நீதி உள்ளவைகள், ஆகவே உன்னுடைய வசனம் என் வாயில பேசுவேன்றான். அவன் 119ஆம் சங்கீதத்தை எடுத்து நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட சொல்லுவான். 89ல அதை வானத்திலே நிலைநிறுத்தி விட்டுன்ற. அப்போ நாம் பாவம் செய்யாதபடி, வியாதிப்படாதபடி
வியாதிப்படாமா உன் வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன் சொல்லுகிறான். யோசித்து பாருங்க. அது அந்த மகத்துவத்தை அறிந்தவன். அதுக்கப்புறம் அந்த 97ஆம் வசனத்திலிருந்து வரிசையா நீங்க வாசிட்டு வாருங்க. நாள் முழுவதும் அதை என் தியானம். நாள் முழுவதும் நான் தியானிக்கிறபடினால் என்னை போதித்ததை விட என்னை ரொம்ப ஞானமாக்கிட்டீங்க. என் வாய்க்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்குது. அப்படியே அங்க வரிசையா சொல்லிக்கொண்டே வருவோம். அந்த 119ஆம் சங்கீதத்தை திரும்ப திரும்ப நீங்க படிங்க. இந்த மகத்துவத்தை அறிந்து கொண்டீர்கள். ஆனால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் வார்த்தை உங்க இருதயத்துல தங்கி தரித்துருங்க. வார்த்தை இருதயத்துல தங்கி தரித்து ஆண்டவர் சொல்றாரு அங்க லூக்கா 11:38 பாக்கியவான் ஒரு லேடி, அந்த அம்மா அவங்க அம்மா வந்து மரியாள் ரொம்ப பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. அதை விட மேலான பாக்கியம் வேத வசனத்து இருதயத்தில் நிலைத்தான் பாக்கியம் சொல்றாரு. அப்போ அந்த அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே 11ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுவாரு, அவனிலும் அதிக பலவான் வந்துதான் அதிக பலவான் யாருங்க? வேதவசன இருதயத்தில் நிலைத்திருப்பாங்க. அததான் 1 யோவான் 2:14 சொல்றார். அதிக பலவான். வாலிபர்களே, நீங்க வேதவசன இருதயத்துல தரித்திருக்கிறபடினால நீங்க அதிக பலவான். கொள்ளை அடிப்பீங்க பிசாச போய். அவ்வளதையும் கொள்ளை அடிச்சு கொண்டாடுவீங்க. பொல்லாங்கன்னு உங்களை நீங்க பொல்லாங்கனை ஜெயித்துட்டீங்க. நீங்க அதிக பலவான்றாரு. எப்ப அதிக பலவானா இருக்க முடியும்? வேதவசன இருதயத்தில் இருந்தாதான். எப்ப இருதயத்தில் இருக்க முடியும்? வேதவசனத்தை தியானித்தாதான். அதுதான் சொல்றேன், அந்த விதைய விதைத்தாதான் அறுவடை. நோ சோயிங் நோ ஹார்வெஸ்ட். விதைக்கலாம் அறுவடை இல்ல. விதையில எல்லாமே இருக்குது. அற்புத வல்லமை அங்கதான் இருக்கு. வேதம் சொல்லுகிற அற்புத வாழ்க்கை வாழ்கிற வல்லமை வேத வசனம் இருக்கு. அதை விதைக்கணும் இருதயத்துல. அதை விதைத்தாதான், விதைக்காம குடியானவை ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? நம்ம அப்படிதான் இருக்கும் கிறிஸ்தவங்க எல்லாம். விதைக்கிறதே கிடையாது. இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறியல. ஆண்டவர் விதைக்கிறவன் பற்றி சொன்ன உண்மையையும் படிக்கல, அதை புரிந்து கொள்ளல. விதைக்காம அறுவடை எதிர்பார்க்கிறாங்க. எப்படி? ஜபம் ஜபம் ஜபம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்க 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்கும் போதே விசுவாசிக்க முடியும், பெற்றுக்கொள்ளிட்டீங்கன்னு சொல்றாரு. மார்க் 11:24 அதுதான் சொல்றாரு. இங்க 15:7 யோசித்து பாருங்க. காரணம் என்னங்க? சங்கீதக்காரன் பிரியமாயிருந்தா நாள் முழுவதும் என் தியானமாயிருந்தபடினால இருதயத்தில் நிலைத்திருக்கு. அந்த பாக்கியத்தினால அவன் அதிக பலவான் ஆகிறான். பிசாச ஓட ஓட கொள்ளையடிக்கிறான். அப்படிதானே? அப்போ இந்த வேதத்தின் மகத்துவத்தை நம்ம புரியணும். பவுலடிகளார் சொல்லும்போது சொல்றாரு, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அந்த 31, 32 நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரத்தை, உங்களுக்கு பக்தி விருத்தி, அதாவது உங்களை கட்டி எழுப்புறதும் இதுதான், வேத வசனம் தான். உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்க அந்த சுதந்திரத்தை கொடுக்கறதும் வேத வசனம் தான். பாருங்க, நமக்கு சொந்தமான ஜூபிலி கொண்டு போகுது பாருங்க. அவங்க பழைய சொந்தத்தை எல்லாம் சுதந்திரிக்கிறாங்களே, அதை கொண்டு செல்றது இந்த வசனம் தான். வேத வசனம் தான் வாகனம். நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய சுதந்திரத்துக்குள்ள நம்ம கொண்டு செல்லுது. அப்ப இந்த வேத வசனத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு யோசித்து பாருங்க. வேத வசனத்தை குறித்து வேதத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கு. அது தேவன் சொல்லுவது. வேதத்தில் சொல்லுவது தேவன் சொல்வது. இந்த வேத வசனத்தை குறித்து என்னென்னலாம் அதை கொஞ்சம் எடுத்து ஒரு நாள் தியானிங்க. திரும்ப திரும்ப தியானிங்க. எதுக்கு? அதுதான் உங்க விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஏன் விசுவாசம்? வேத வசனத்தின் மேல் உள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னபடி செய்வார். அதுதான் அங்க விசுவாசம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் விரும்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும், அதை நிறைவேற்றும். அவர் சொன்ன நல்ல வார்த்தை ஒன்று கூட தரையில விழாது, ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு நிறைய இருக்கு. எடுத்து பாருங்க. மகா உண்மையானவர்கள். அதுதான் சத்தியம், சமூலம், அதுதான் நீதியானது.
யோசித்து பாருங்க. வேதத்துல எவ்வளவு சொல்ல, அதை எடுத்து தியானித்து திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்ன வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனால் சொல்லப்பட்டவைகள். தேவனால் சொல்லப்பட்டவைகள். தேவன் சொல்லுகிறார், நான் சொன்னேன், உனக்கு வேலை இல்லடா, நான் நிறைவேற்றுவேன். அது நிறைவேறும். நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். இட்ஸ் மை ரெஸ்ட். அது நிறைவேறும், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 12, 25, 27 வசனங்கள் எல்லாம். அப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லணும். வேத வசனம் எல்லாம் தேவனால் சொல்லப்பட்டவைகள். அப்போ யாரு அந்த தேவன் சொன்னவர் யார் என்று வேதத்தில் அவருடைய சுபாவம் என்ன? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம் வார்த்தையை மகிமைப்படுத்தினவர். அவருடைய பிரிஸ்டிஜே அவருடைய வார்த்தை தான். ஒரு வார்த்தை கூட தவறாது. ஒரு வார்த்தையில ஒரு உறுப்பு கூட தவறாது. அந்த இடத்துக்கு நம்ம இருதயத்துல வேத வருத்தத்தை கொடுத்த ஒரு வெளிப்பாடு, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் வரணும். அப்பதான் ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான், அதுக்கு மேல பேச்சே இல்லைன்ற விசுவாசம். அதுதான் விசுவாசம். தேவ வார்த்தையில இருக்கிறது தான் விசுவாசம். தேவன் சொன்னா சொன்னபடிதான் நடக்கும். வேற விதமா நடக்க முடியாது. அதனாலதான் அங்க எலியா தைரியமா சொல்றான், நான் சொன்னபடியே, ஆண்டவர் சொன்னதை சொல்லலாம், நான் சொன்னபடியே எத்தனை நாள் மழை பெய்யாதுடா அப்படின்ட்டு போறான். திருப்பி நான் சொன்னபடியே மழை பெய்யுன்றான். காரணம் என்ன? தேவன் அவன் மூலமாக சொன்னதை அவனுக்கு தேவ வார்த்தை அவரோடு உள்ள உறவினால வருகிற அந்த விசுவாசம். தேவனோடு உள்ள உறவுல தேவனை பற்றி முழுமையா தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மிகுந்த உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். எந்த மனிதனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரன். அவருடைய சத்தியம்தான் என்னை குணமாக்கும், அற்புத வாழ்க்கை வாழ வைக்கும். இதெல்லாம் அவருடைய உறவனால நாம் தெரிந்து கொள்கிற வெளிப்பாட்டு அறிவுகள். அப்போ அந்த உறவுக்கு தான் வேத வசனம். ஏன் வேதத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு, திரும்பவும் சொல்றேன், பிரியமா இருக்கிறீங்களோ வேதத்தை குறித்த வெளிப்பாடு, வேதத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாட குறித்து இருதயத்துல வந்துருச்சுன்னா பிரியம் வந்துடும். பிரியம் வந்தா தியானம் வரும். தியானம் வந்தா இருதயத்துல தரித்திருக்கும். இருதயத்துல விதைத்தனா அந்த கனியெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வழிபடும். இது தேவனுடைய திட்டம். அப்போ நம்ம அறிந்து கொள்வது என்ன? இந்த விதை வடிவத்துல உளோண்டா இருக்கிற ஒரு வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. அந்த வல்லமைக்கு எல்லையே இல்லை. எல்லையே இல்லை. எல்லையில்லாத வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ண வல்லமை, பரிபூர்ண அதிகாரம் எல்லாமே அந்த வார்த்தையில் இருக்கு. சிருஷ்டிக்கும் வல்லமை எல்லாமே அந்த வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம அறிந்து கொண்டோமானால் நம்முடைய விசுவாசம் இப்படி அப்படி அசையாது. சூழ்நிலையை பார்த்து வார்த்தை மேல நம்ம கண்ணை பதிச்சிருவோம். வார்த்தையில உறுதியா தைத்திருப்போம். அது இருதயத்துல நிலைத்திருக்கும். பொல்லாங்கனை ஜெயிப்போம், கொள்ளையடிப்போம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காகவும் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையை காணத்தக்கதாக வேதத்தில் உள்ள அதிசயங்களை, வார்த்தையில் உள்ள அதிசயங்களை, தேவனுடைய வார்த்தையின் அதிசயங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக கண்களை திறந்தருளும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது இந்த வார்த்தையை காக்கிற யாராய் இருந்தாலும், சரீரத்தில் வியாதியோ பலவீனமோ குறைவோ எந்த பகுதியில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக வருகிறபடியா அவர்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தை அது வெறுமையாக திரும்பாமல் இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தழும்புகளால் குணமானார்கள். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அதிசய வாழ்க்கை வாழ்வார்கள் என்று இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அன்னைக்கு ஜூபிலியில ஆண்டவரே ட்ரம்பட்டை ஊதுனது போல நான் இப்பொழுது ஊதுகிறேன் ஆண்டவரே. இவர்கள் மேல் உம்முடைய வார்த்தையை நான் ஊதுகிறேன். அவங்களுடைய பொசஷனுக்கு, அவங்களுடைய சுதந்திரத்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.